ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையலுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத எடுத்து வச்சுருந்தாச்சு. முருங்கைக்காய் சாம்பார், கோவக்காய் வெங்காயம் போட்டு கறி, கீரை மசியல். இதுதான் அரைச்சி விட்ட சாம்பார். அதனால தேங்காயை எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி ஊற வச்சாச்சு, பருப்பு வேக வச்சு எடுத்துட்டாச்சு. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கோவக்காயை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். கீரை உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு வரலாம். மசியலுக்கு அரைச்சி விட்ட சாம்பாரோடு மசாலா எல்லாம் வறுத்து வச்சுட்டாச்சு. வெந்தயம், பெருங்காயம், கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வெத்தல், ஃப்ரெஷ் தேங்காய், கருகாப்பிலை இது எல்லாமா பாகம் போல சேர்த்து வறுத்துண்டாச்சு. அரைச்சு எல்லாத்தையும் சேர்த்த வேண்டியதுதான். வேக வச்ச முருங்கைக்காய், பருப்பு, அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. புளியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு முருங்காயை நல்லா வேக வச்சுட்டு பருப்பை சேர்த்தி விட்டு வேக வச்சு சேர்த்தி விட்டு நான் காமிச்ச அந்த சாம்பாருக்கு வேண்ட மசாலா எல்லாம் சேர்த்தி அரைச்சாச்சு. அரைச்சி விட்ட சாம்பார் இப்போ ரெடி. நெய்யில் கடுகு பொரிச்சு கொட்டியாச்சு. கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டாச்சு. தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்த பருப்பு, தேங்காய் கீரை, பல்லாரம் அரைக்கினா தேங்காய் கீரை எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துட்டு விடலாம். அதுக்கப்புறமா மசிச்ச கீரை இருக்கு இல்லையா, அதை ஒன்று கொதி வர வச்சு விட்டு அது கூட இதை சேர்த்தணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வாசனை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி அந்த மசிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் பல்ஸில், மிக்சியில் பல்ஸில் ஒரே ஒரு பல்ஸ் போட்டால் போகிறோம். ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது நல்லா சேர்ந்துட்டோடும். அதிகமாக பாயில் பண்ண வேண்டாம், ஒரு நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். எல்லாத்தையும் மசியலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்சு பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான், கீரை மசியல் ரெடி. கோவக்காயை கொஞ்சம் நல்லா வறுத்தறதுக்கு வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சாச்சு. நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு தண்ணி இருக்குது. அதை வற்றின அப்புறமா வெங்காயத்தில் வதக்கி எடுக்கலாம். கோவக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி தண்ணியெல்லாம் வற்றினது அதுலேயே வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டேன். கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இட்லி மிளகா பொடியை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சாம்பார், மசியல், கோவக்காய் வெத்தல் லஞ்சுக்கு ரெடி.